ப்ரொஃபஷனல் தன்னுடைய மிக முக்கியமான நேரத்தை எல்லாம் தமிழகம் முழுவதும் தன் சொந்த தகவலை பயணித்து சமூகத்திற்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை பற்றிய ஏவி அடுத்து சித்திக் மின்பொறியாளர். சமகால தமிழ் இஸ்லாமிய உலகில் கல்வி விழிப்புணர்வின் முகம் இவர். ஐடி மின்பொறியாளரான இவருக்கு இஸ்லாமிய சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக பார்ப்பதில் அளப்பெரிய காதல். தான் ஆரம்பித்த விஸ்டம் கல்வி வழிகாட்டி மையம் சார்பாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கல்வி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஆயிரக்கணக்கில் நடத்தி சமூக மறுமலர்ச்சிக்கு தனியொருவனாக வித்திட்டு வருகிறார். பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் மூலம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்ற கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மாணவர் மேம்பாட்டு கருத்தரங்குகளில் அழைக்கப்படும் போது இல்லை என்று மறுக்காமல் எங்கு நடந்தாலும் அனைத்திலும் பங்கேற்பது இவரின் தனி சிறப்பு. தனது துறை சார்ந்த பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இதுவரை 9 பேட்டன் காப்புரிமைகளை பெற்றுள்ளார் என்பது பெருமைக்குரிய ஒன்று. கல்லூரி படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் வேலை வாய்ப்புகள் நோக்கி பயணிக்க பயப்படும் போது அவர்களுக்கு மன தைரியத்தையும் அவர்களுக்கான தகுதிகளை உயர்த்திக் கொள்வதற்கான அணுகுமுறைகளை விவரிக்கும் விதம் அலாதியானது, அற்புதமானது. அவர் பங்கு பெறும் நிகழ்வுகளில் அவரின் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அவரின் அட்மார்க் முத்திரை. தமிழகத்தின் மூளை முடுக்கில் நடைபெறுகின்ற எந்த நிகழ்விற்கும் தனது சொந்த செலவிலேயே பயணிப்பதும், தன் வருகையால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் இன்று இவரது சேவையை சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ள சேவையாக மாற்றியிருக்கிறான் இறைவன். தன்னுடைய மென்பொருள் குறித்த அறிவையும் அனுபவத்தையும் மாணவ மாணவிகளுக்கு பகிர்ந்து வழங்குவது இவரின் வழக்கம். இவர் நடத்தும் இலவச பைத்தான் வகுப்புகள் மாணவ மாணவிகள் மத்தியில் பிரபலம். இந்த அளவுக்கு சமுதாயத்தின் மீது பட்டுக்கொண்டு தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை சமுதாய மக்களின் கல்வி நிலை உயர செலவு செய்ததை பற்றி காரணத்தை கேட்டபோது, நாங்கள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தோம், கல்வியினால் மட்டுமே முன்னேறிய குடும்பம் எங்க குடும்பம், சகோதரரும் சரி நானும் சரி. அப்ப எங்களுக்கு கிடைச்ச கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். சென்னையில் தர்பார் ஹோட்டலில் சர்வராக வேலை செய்த ஜனாப் ஷாகுல் ஹமீத் அவர்களின் புதல்வரான சகோதரர் சித்திக் தன்னுடைய பள்ளி படிப்பை அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயின்றுள்ளார். தன்னுடைய மேல்நிலை வகுப்புகளை சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் பயின்றுதான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட பிரபல கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எம்டெக் பயின்றுள்ளார். கல்வி சார்ந்த இவரின் சேவையானது இவரது ரத்தத்தில் ஊறியது. தன்னுடைய அண்ணன் சகோதரர் எஸ் ஜாஃபர் அலி அவர்கள் கல்லூரி காலத்தில் விஸ்டம் மாணவர் அமைப்பை ஒன்றை உருவாக்கி தான் சார்ந்த வடசென்னை பகுதியில் செய்த கல்வி சேவைகளை இன்று தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தி தனி ஒருவனாக போராடும் இவரின் பணிகள் வெற்றி பெற வாழ்த்தி துவா செய்வதோடு அவருக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஃபீல்ட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் சித்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். சமூக சேவைகள் நோட் பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் டிராவல் பண்ணி கல்வி விழிப்புணர்வுகளை தொடர்ந்து சேவை செய்யக்கூடிய ஒருவர் சித்திக் சார். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. ஐடில நல்லா இதுல இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறீங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணீங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, ஃபேமிலி எல்லாம் இருக்கு. இப்ப என்ன செய்றீங்கன்னா நிகழ்ச்சியில மாத்தி மாத்தி போடுவார். அதாவது சீசனுக்கு தகுந்தாற்போல கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, எக்ஸாமினேஷன் டைம்ல தேர்வு வெற்றி பெறுவது எப்படி, இப்படி பல நிகழ்ச்சி. வேற எந்த நிகழ்ச்சி இல்லைன்னா இலவச பைத்தான் வகுப்புன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. கன்னியாகுமரி ஆனாலும் சரி, எந்த பகுதியானாலும் சரி, அழைத்தால் ஒரு பைசா கூட வாங்காமல் அவருடைய காசு போட்டு டிராவல் பண்ணி அவரே தங்களுக்கு ராஜல் பண்ணி எடுத்து வந்து செய்யக்கூடிய ஒருவர். இந்த வீட்டுல எப்படி அலோவ் பண்றாங்க? ஸ்கூல் காலத்துல இருந்து அந்த பக்கம் இருக்காங்க, பயப்படும். ஸ்கூல் காலத்துல இருந்து கல்வி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அம்மாவும் சரி அத்தாவும் சரி, ஸோ எல்லாருமே அலைட்டு தான். அது ஒய்ஃபும் சரி என் பசங்களும் சரி, அத்தனா இப்ப கல்வி சேவைக்காக டெடிகேட்டட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு பேசிக் டே 1ல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால திருமணம் இஸ் அலைன்டு. ஃபாதர் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட், எவ்ரிதிங் இஸ் நெக்ஸ்ட். அந்த மாதிரி அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி பசங்களும் சரி எல்லாருமே கல்வி பணின்னு வந்துச்சுன்னா அதுதான் முதல்ல. சாப்பாடு மற்ற வேலை ஃபங்க்ஷன் எல்லாமே செகண்டரி தான், அதுதான் பிரைமரி. அது நம்ம வளர்ந்தது அந்த விதத்துல தான்.
அது வாழ்க்கையும் அதே மாதிரி இறைவன் வந்து அமைச்சிருந்துட்டா அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பெர்மிட் பண்ணிருங்க அப்படிங்கிற ஒரு இருக்குது அந்த கேள்வி. இவருடைய பணிகள் தொடர்ந்து செயல்படவும் இவர் நிறைய பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் கமால் நாசர் சார் அவர்களுக்கு இவரை பற்றிய இன்னொரு இது ஒன்று இருக்கு. அதாவது இவருடைய அண்ணன் இவர் ஏரியில காமிச்சாங்கல்ல, ஜாபர் அலி, அவர் வந்து புதுக்கல்லூரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாங்க. என்னோட மாணவர் அவரு. இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு அமெரிக்கா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸ்டீவன் சரி சார் சொல்லுவேன். எம்டெக் வந்து ரிமோட் சென்சிங் படித்தேன். ரிமோட் சென்சிங் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது தூர இருக்கக்கூடிய கோள்களை பூமியை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு படிப்பு. எனக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐடியில் வந்து ஏவியானிக்ஸ் கிடைச்சது. எனக்கு இருந்தாலும் இந்த சேட்டலைட்டு விண்வெளி ஆராய்ச்சியில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால அந்த துறை சார்ந்து எடுத்து படித்தேன். மூலாதாரம் எக்ஸாக்ட்லி சார் சொன்னாங்களா இல்லையா. அதாவது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈராக்ல வந்து முதல்ல ஒரு போர் நடந்தது. அதுல வந்து சதாம் ஹுசைனை வந்து அமெரிக்காவில் ஜெயிக்க முடியல. மறுபடியும் போர் செஞ்சு ஜெயிச்சாங்க. தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணமே இந்த ரிமோட் சென்சிங் தான். அதாவது எதையுமே ஒரு போர் தந்திரத்துல நீங்க தரையில இருந்து செய்யறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கேமராவை தூக்கிட்டு போய் வானத்துலன்னா வானத்துக்கு மேல, அப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரி ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் வந்து அமெரிக்கா லான்ச் பண்ணது மூலியமா தான் இன்னைக்கு வந்து அவங்க உலகத்தை எந்த போரையும் அவங்களால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழலை வந்து அவங்க கிரவுண்ட் பவர்ல வச்சு அவங்க சாதிக்கிறது இல்ல. முழுக்க முழுக்க ஸ்பேஸ் பவர் தான். நீங்க ஸ்கை பவர் கூட நினைக்காதீங்க. அது அந்த ரிமோட் சென்சிங் நமக்கு படிச்சா தெரியும். முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் கூட ஒரு பேட்டியில சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு வல்லரசு நாடை ஒருத்தர் வீழ்த்தணும்னு சொன்னா அவர் வந்து 10 லட்சம் போர் வீரர்களை தயார் பண்ண தேவையில்ல, 10,000 பீரங்கிகளை தயார் பண்ண தேவையில்ல, அதே மாதிரி வந்து 10,000 போர் விமானங்களை செய்யணும் அவசியம் இல்ல. உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அவருடைய சேட்டலைட்டை தாக்கினாலே போதும், அவருடைய ஒட்டுமொத்த பவரும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரிமோட் சென்சிங்கிறது பாத்தீங்கன்னா தட் கிவ்ஸ் அந்த வல்லரசுங்கிற அந்த வல்லாதிக்கத்தை கொடுப்பதே வந்து இந்த ஸ்பேஸ் தான். எனக்கு அதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால அந்த துறை எடுத்து படிச்சேன். சார் அதை பத்தி சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு புத்தகம் எழுதும்போது கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த எம்டெக் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லி. அவருக்கான பொன்னாடை போர்த்துக்கு அவர்கள் கமல் நாசர் சார் அவர்களையும் அவருக்கான சர்டிபிகேட் கொடுப்ப எங்களுடைய பேட்டன் மெம்பர் அங்கஸ் ரஹ்மான் அவர்களையும் மேடைகள் வழங்கின்றேன். அவருக்கான விருதை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கொடுப்பார். அங்கஸ் பெற்றார். நம்ம அதிகமா கைதட்டப்பட வேண்டிய ஒரு நபர் நினைக்கிறேன். அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டிய நபரும் கூட. இங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்துட்டு இவ்வளவு தூரம் பண்றாங்களே. துபாய் ஒரு 17 வருஷம் பேங்க்ல ஒரு ஹை லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்